ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிடிசி வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி கிராஷ் வந்திருக்கு. அதே மாதிரி எத்திரியமும் வந்து நல்லா கிராஷ் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்தது தான். லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம், டெலகிராம்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதனுடைய ஃபர்தர் அப்டேட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுக்கு டம்ப் முடிஞ்சிச்சா இன்னும் இருக்கா அப்படின்றது பார்க்க போகிறோம். வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம போகிற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கிங்க. நிறைய அப்டேட் வந்து டெலகிராமில் நம்ம போட்டுட்ருக்கேன். வாங்க நம்ம டாபிக் போகலாம். ஃபஸ்ட்டு பிடிசி பார்த்துடலாம். ஸோ பிடிசி வந்து நான் என்ன சொல்லணும்னா, என்னோடய சேனலில் லாஸ்ட் வீடியோவில் நான் போட்டிருப்பேன் பிடிசி சைக்கிள் டாப் வந்து 124 அப்படின்னு சொல்லி. ஸோ இது ஏன் சொல்கிறேன்னா, இந்த 124 வந்து சைக்கிள் டாப்பாக இருக்கிறதுக்கு தான் பிடிசிக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குங்க, சரிங்களா? ஸோ அதை பற்றி தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா மறுபடியும் இந்த வீடியோவில் சொல்கிறேன், பிடிசியோட சைக்கிள் டாப் வந்து இந்த 124, சரிங்களா? ஸோ இது வந்து இருக்கிறதுக்கு தான் அதிகமாக நமக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தான் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் மறுபடியும். இது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு அப் ட்ரெண்ட் சேனல். நல்லா பாருங்கள், இது ஒரு அப் ட்ரெண்ட் சேனல், அப் ட்ரெண்டு. இந்த அப் ட்ரெண்டோட சப்போர்ட்டில் தான் வந்து இப்போது பிடிசி ப்ரைஸ் நிற்கிது. அதாவது 1,09,400 அந்த ப்ரைஸில் வந்து இப்போ நிற்கிது. நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, இங்கேருந்து ப்ரைஸ் வந்து இந்த அப் ட்ரெண்ட் சேனலில் உடச்சிட்டு ப்ரைஸ் கீழே வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? ஸோ லாஸ்ட் வீடியோவில் இந்த வீடியோலையும் சொல்கிறேன். இந்த வீடியோவில் இன்னும் டீட்டெயில் வேணும்னா லாஸ்ட் வீடியோவும் சேர்த்து பாருங்கள். இது பாருங்கள், இந்த வீடியோ பிடிசி சைக்கிள் டாப் 124 இந்த வீடியோவும் பாருங்கள். ஸோ இப்போ நான் போடுற இந்த வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நான் நம்புகிறேன், சரிங்களா? ஸோ என்ன எதிர்பார்க்குறேன்னா, பிடிசி நம்ம சொன்ன மாதிரி கிராஷ் வந்துருக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த கிராஷ் வந்து முடியல, நல்லா நான் போச்சுங்க. இந்த கிராஷ் வந்து முடியல. இந்த கிராஷ் வந்து இன்னும் நமக்கு இருக்குது, சரிங்களா? ஸோ இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகுமா ஆகாதான்ட்டு இப்போதைக்கு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே எத்திரியம் வந்து இன்னும் ஸ்டில் கொஞ்சம் கிராஷ் மாதிரி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கீழே பவுன்ஸ் பேக் ஆகிற மாதிரி இருந்தால் நான் சொல்கிறேன், அப்படி இல்லைன்னா கூட இன்னும் கொஞ்சம் கீழே வரும், சரிங்களா? பிடிசி கூட இன்னும் வந்து ஒரு, ஏன்னா இது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அப் ட்ரெண்ட் சேனலோட மெகா ஸ்ட்ரக்சரு. இந்த ஸ்ட்ரக்சரை வந்து வீக்லியில் நான் வச்சுருக்கிறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பேரி ஸ்ட்ரக்சர், சரிங்களா? அப்படியே வந்து ஒரு பேரி ஸ்ட்ரக்சர். இங்கேருந்து ஒரு 1,50,000, 1,40,000, 2 லட்சம் அப்படின்லாம் போகணுன்னா இங்கேருந்து கரண்ட்டு பிளேஸில் இருந்து இந்த இடத்துலேருந்து 1,40,000, 1,50,000 போகிறது வந்து ரொம்ப கடினம், சரிங்களா, பிடிசிக்கு. ஏன்னா இந்த அப் ட்ரெண்ட் வந்து நமக்கு இப்போ சப்போர்ட்டில் இருக்குது, மல்டிபிள் டைம் வந்து டச் ஆகிருக்கிறதுனால இப்போ வந்து நமக்கு பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதாவது ப்ரைஸ் வந்து கீழே போகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. நான் ஆல்ரெடி டெலகிராம்லேயும் சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்னா, என்னுடைய கணிப்பு வந்து பிடிசியோட டாப் வந்து ஒரு 180 250 வரையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தேன். ஆனால் லாஸ்ட் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா, பிடிசி வந்து சைக்கிள் டாப் வந்து 124 தான் அப்படின்றது மாதிரி சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் நான் தான் சொல்கிறேன், என்னுடைய டெக்னிக்கல் என்ன ஷோ காமிக்குது அப்படின்னா, பிடிசி சைக்கிள் டாப் வந்து 124 தான் காமிக்குது, சரிங்களா? நான் கம்ப்ளீட்லி இங்கே வந்து நான் சைக்கிளை எதுவுமே நம்பலை, சரிங்களா? சைக்கிள் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னா நான் வந்து நம்பலை. நான் என்ன நம்புகிறேன்னா, என்னுடைய டெக்னிக்கல் மட்டும்தான் நான் நம்புகிறேன், சரிங்களா? என்னுடைய டெக்னிக்கல் மட்டும்தான் நான் நம்புகிறேன். டெக்னிக்கல் அண்ட் லிக்விடேஷன் பேஸ் பண்ணி, சைக்காலஜி பேஸ் பண்ணி மட்டும்தான் நான் அதிகமாக வந்து இங்கே அனலைஸ் பண்ணுறதே, சரிங்களா? அது பிரகாரம் தான் நான் வந்து மார்க்கெட்டே பார்க்குறேன். அதனால் வந்து இங்கே என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு கேள்வி வரும் நமக்கு, அப்படின்னா நமக்கு வந்து புல் மார்க்கெட் முடிஞ்சிச்சா, அப்போ வந்து ஆர்டிசன் கிடையாதா, இன்னும் வந்து கீழே போகுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் அதுக்கும் பதில் சொல்லிட்டேன். லாஸ்ட் வீடியோவில் இந்த வீடியோ சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிசி சைக்கிள் டாப் 124 போட்டுருவேன். இந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோவில் ஆல்டிசன் எப்படி இருக்குது, அது எப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த வீடியோ நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன், ஆல்டிசன் இருக்குங்க, சரிங்களா? ஆல்டிசன் இருக்குது. ஏன்னா பிடிசி மட்டும்தான் இங்கே நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக பேரி ஸ்ட்ரக்சர் நமக்கு காமிக்குது. ஆனால் எத்திரியம் வந்து இன்னும் புள்ளி ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது. எத்திரியம் வந்து நெக்ஸ்ட் டார்கெட் வந்து அபோவ் 7K to 8K வரையும் போகிறதுக்கு, 7,000 $8,000 போகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது எத்திரியம். பட் எத்திரியம் வந்து இந்த ஒரு கரெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான், சரிங்களா? இந்த கரெக்ஷன் முடிஞ்சால் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். இன்னும் வந்து கரெக்ஷன் வரத்துக்கு தான் வாய்ப்பு இருக்குது மார்க்கெட்டில், ஓகேங்களா?
ஸோ மேபி இங்கேருந்து லிட்டில் பவுன்ஸ் பேக் நடக்கலாம், நடக்காமலையும் போகலாம். ஆனால் வந்து ஓவராலாக வந்து கரெக்ஷன் தான் வரத்துக்கு மார்க்கெட்டில் வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து எக்ஸாக்டாக சொல்லியிருந்தோம், எத்திரியம் வந்து 4700 நினைக்கிறேன். சரிங்களா, கரெக்டாக 4700 இருக்கும்போது நான் சொல்லியிருந்தேன், சாரி 4047 அந்த ரீஜனில் வந்து சொல்லியிருந்தேன். எத்திரியம் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டு 3900, ரெண்டாவது டார்கெட் வந்து 3300 சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் டார்கெட் ரீச் பண்ணிச்சு. ஸோ இப்போ வந்து ரெண்டாவது டார்கெட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இன்னும் வந்து நமக்கு எத்திரியமும் சரி பிடிசி சரி இன்னும் கிராஷ் முடியல. ஓகேங்களா, ஸோ கிராஷ் இருக்குது. மேபி லிட்டில் பவுன்ஸ் பேக் நடக்கலாம், நடக்காமலையும் போகலாம். சரிங்களா, ஓகே. என்ன சொல்ல வரேன்னா, பிடிசியோட சைக்கிள் டாப் வந்து 124. ஓகே, இப்போ வந்து இது நான் சொல்லிட்டேன். இப்போ என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஆல் டிசிஷன் நடக்குமானா, நான் லாஸ்ட் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஆல் டிசிஷன் இருக்குது. ஆனால் வந்து அது எப்படின்னா, இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆல் டிசிஷன் கொண்டு வரன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பிடிசி வந்து டம்ப் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பம்பு கொடுக்கும்ல, ஸோ அந்த பம்பில் வந்து ஆல்ட்டு சீசன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஃபைனல் பம்பில். சரிங்களா, மேபி இது நடக்கலாம், இல்லைனா வேறு மாதிரியும் கொண்டு போகலாம். நான் இப்படி தான் பார்க்குறேன். இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹை. ஸோ மேபி இந்த டம்ப்பு கொடுத்துட்டு மேபி மறுபடியும் பிடிசி இந்த ஹை வரையும் போயிட்டு ரிட்டர்ன் வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது பிடிசி. சரிங்களா, அதுதான் இங்கே நமக்கு ஷோ பண்ணுது. ஏன்னா அப்படி தான் இருக்குது மார்க்கெட்டு. இங்கே ஹை வரையும் போய்ட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. பொறுத்து வந்து பார்க்கலாம். சரிங்களா, ஆனால் நமக்கு வந்து இருக்குது ஆல்டிஸ். நான் ஸ்டில் பிலீவ் பண்ணுறேன். ஏன்னா இங்கே சைக்கிள் நான் பிலீவ் பண்ணல. சைக்கிள் வந்து அது தோற்று போச்சுன்ற மாதிரி தான் நமக்கு தெரியுது. சரிங்களா, சைக்கிள் நான் பிலீவ் பண்ணல. நான் வந்து எதை மூலிமா நான் சொல்கிறேன்னா, முழுக்க என்னுடைய ஸ்ட்ரக்சர். சரிங்களா, என்னுடைய மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை வச்சு தான் நான் முழுக்க நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஷிப்பு காயின் எடுத்துங்களேன். ஷிப்பில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஷிப்பு மட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் ஷிப்பு மட்டும் நான் உங்களுக்கு வச்சு சொல்கிறேன். ஷிப்போட ஸ்ட்ரக்சர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இது வந்து பேரிஷ் ஸ்ட்ரக்சர் கிடையாது, இது வந்து புல்லி ஸ்ட்ரக்சர். வீக்லியில் வச்சுருக்கேன். ஓகேங்களா, இது ஸ்ட்ரக்சர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இது வந்து பேரிஷ் ஸ்ட்ரக்சர் கிடையாது, புல்லி ஸ்ட்ரக்சர். ஆனால் இங்கே மேனிப்புலேஷன் மட்டும் தான் நடக்குது, மார்க்கெட்டு மேனிப்புலேஷன் நடக்குது. மேபி மறுபடியும் சொல்கிறேன், மேபி வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் 2 மாதத்துக்கு முன்னாடி சொன்னேன் ஆல்டிசிஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நெக்ஸ்ட் 3 மந்த் ஆல்டிசிஷன் அப்படின்னு. ஆனால் அந்த ஆல்டிசிஷன் நடக்கலை. பட் எத்திரியம் மட்டும்தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஆனால் எப்போவுமே வந்து ஆல்டிசிஷனில் எத்திரியம் தான் பர்ஃபார்ம் பண்ணணும். நான் சொல்கிறது நடக்கலாம் ஒன்றும் கிடையாது, நடந்திருக்கு. நல்லா கவனிக்கணும், நான் சொன்னது நடந்திருக்கு. முதல்ல எத்திரியம் தான் பர்ஃபார்ம் பண்ணணும். ஆனால் எத்திரியம் பண்ணிருச்சு. ஆனால் இப்போதைக்கு மறுபடியும் மார்க்கெட்டில் வந்து டம்பு சிக்னல் தான் நமக்கு காமிக்குது. சரிங்களா, ஸோ ஃபைனல் மேனிப்புலேஷனாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். நான் வந்து இந்த பியர் மார்க்கெட், புல் மார்க்கெட்டு இனிமேல் வந்து அது சைக்கிள் பிரகாரம் நடக்கும். பியர் மார்க்கெட், புல் மார்க்கெட் இருக்குன்னு நான் நம்புகிறேன். பட் சைக்கிள் பிரகாரம் நடக்கும்ன்றது இனிமேல் வந்து நான் அதை நம்பலை. ஏன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னுடைய ஸ்ட்ரக்சர் தான் பார்க்குறேன், மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் தான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் சைக்கிள் வந்து எல்லோரும் அவேர் ஆகிட்டாங்க. சைக்கிள் வந்து இங்கே ஆரம்பிக்குது, இங்கே முடியும்னு சொல்லிட்டு எல்லோரும் அவேர் ஆகிட்டாங்க. அவேர்னஸ் வந்துருச்சு எல்லாருக்கும் அந்த விஷயம் தெரிஞ்சிச்சதுனால மேபி மார்க்கெட் மேக்கர்ஸ் வந்து அது பிரகாரம் நடக்க மாட்டான். ஸோ அதில் வந்து மேனிப்புலேஷன் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தெரியுது. சரிங்களா, அதனால் இந்த ஆல்ட்டு காயினோட நெக்ஸ்ட் மூவ் அப்படின்றது, ஆல்ட்டு காயின் வந்து எப்படி சொல்கிறதுனா, ஒரு லாங் பிக்சர், ஒரு பெரிய பிக்சர் வச்சு பார்க்கும்பொழுது ஆல்ட்டு காயின் நம்மளுக்கு புலிஷாக தான் இருக்குது. ஓகேங்களா, ஆனால் என்ன ஒன்று, பிடிசி வந்து இங்கே நமக்கு பேரிஷ் காட்டுது, அங்கே எத்திரியும் பேரிஷ் இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, மார்க்கெட் வந்து ஒரு ஷார்ட் டைமாக பேரிஷில் இருக்குது. சரிங்களா, அது ஷார்ட் டைம் வந்து பிடிசி இந்த டாப் முடிஞ்சதுனால பிடிசி மறுபடியும், நான் ஃபைனலாக சொல்கிறேன், பிடிசி மறுபடியும் வந்து ஒரு 140 150க்கு மேலே போகணும்னா, சரிங்களா, இந்த 7000 72,000 அதுக்கு கீழே பிடிசி வந்துட்டு போனால் தான் அந்த வாய்ப்பு இருக்குது, இப்போதைக்கு இருக்குது. சரிங்களா, இது முன்னாடி இருந்தது, பட் இப்போ அது கேன்சல் ஆகிடுச்சு என்னுடைய டெக்னிக் பிரகாரம். சரிங்களா, ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லலான்னு இருந்தேன், முழுவதும் சொல்லிட்டேன். இன்னும் டீட்டெயிலாக வந்து அனதர் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதையும் பார்த்துங்க. சரிங்களா, ஓகே கேஸ், வீடியோக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள், நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இந்த நாலேஜ், இந்த டெக்னிக் அனலைஸ், என்னோடய நாலேஜ் எல்லாமே என்னுடைய மை ஓன் நாலேஜ் தான். இது வந்து ஃபினான்ஷியல் நாலேஜ் கிடையாது. ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர்.
இந்த நாலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுடைய ஓன் நாலேஜ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது இன்வெஸ்ட் பண்ணுறது முடிவிடுங்க. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.